90% பெண்ணாசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை மறுக்கின்ற, மாணவர்களின் நலனை பாதிக்கின்ற அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும். தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும். தமிழ்நாடு அரசு எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இஎல் சரண்டர் ஒப்படைப்பு, ஊக்க ஊதிய உயர்வு மீண்டும் வழங்க வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நலத்திட்டங்களையும், புதுமை பெண் திட்டம் போன்ற அனைத்து திட்டங்களையும் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவது போல அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும். மற்றும் எங்களுடைய முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் இன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். கற்றல் கற்பித்தல் பணிகளை தவிர வேறு பணிகளை கொடுத்து கற்பித்தல் பணியை கெடுக்கின்ற அந்த எம்பிஸ் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இன்றைக்கு அரசு ரத்து செய்ய வேண்டும். எங்களை கற்பித்தல் பணியை மட்டும் செய்யவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம். கடந்த அக்டோபர் மாதம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் முன்னிலையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட ஒரு 12 கோரிக்கைகளை கூட இதுவரையிலும் தமிழக அரசு நிறைவேற்றவில்லை. எம்இஎஸ் பணியிலிருந்து விடுவிக்கிறோம் என்று டேராடூனில் போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார்கள். ஆசிரியர்கள் அனைவரும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து கற்பித்தல் பணியை தவிர வேறு எந்த பணியையும் செய்ய வேண்டாம், எல்லோரும் மகிழ்ச்சியாக பணி செய்யுங்கள் என்றார். ஆனால் இதுவரையிலும் தொடக்க கல்வித்துறையில் நடுநிலை பள்ளிகளுக்கு மட்டும்தான் எம்இஎஸ் பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடக்க கல்வித்துறையிலே மேலும் 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 பல்வேறு வேலைகளை கொடுத்து கற்பித்தலை தவிர மற்ற டேட்டா புள்ளி விவரங்களை கொடுக்கின்ற டேட்டா ஆபரேட்டர்கள் போல இன்றைக்கு ஆசிரியர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த அரசுக்கு தெரிவிப்பதற்காகவும் இன்றைக்கு பொதுவாறுதல் கவுன்சிலிங் என்று 243 ஜிஓவை அவசரமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கவுன்சிலிங் மூலம் இன்றைக்கு நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் பல்வேறு மாறுதல்கள் இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காகவும் இதை மாண்புமிகு முதலமைச்சர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காகவும் எங்கள் கோரிக்கையை வலுவாக எடுத்து வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த டிபிஐ முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் காவல்துறை அராஜகமாக இன்றைக்கு 11 மணிக்கு தான் மாநில தலைவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் நடக்கிறது என்று மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களிடம் நேற்று பேசிய பொழுது அவர்கள் 11 மணிக்கு நாங்கள் கூடுகின்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம், நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு காலையில 9 மணியிலிருந்து இன்னைக்கு வர ஒவ்வொருத்தரையும் அராஜகமாக இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது ஏற்கத்தக்க நடவடிக்கை அல்ல என்பதை நாங்கள் டிடோஜெக் சார்பாக வலியுறுத்துகிறோம். இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது இந்த நடவடிக்கை என்பது. நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? நாங்க இன்னைக்கு வர 2 பேர் நடந்து வந்தா கூட அவங்களே அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. மாநில தலைவர் என்று சொன்ன பிறகு கூட கையப்பிடிச்சு இழுத்து வேன்ல ஏற்றுறதுக்கு இன்னைக்கு காவல்துறை இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில ஜால்ராஜகங்கள் இன்னைக்கு இந்த அரசாணை மிக நல்ல ஒரு அரசாணை, ஆசிரியர்களுக்கு பயன்படுகின்ற அரசாணை என்று கருத்துக்களை கூறுவதை கேட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மயக்க நிலையில் இருப்பதை விடுத்து இந்த அரசாணையை இவ்வளவு ஆசிரியர்கள் இன்னைக்கு டிடோஜெக் சார்பாக தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த முதல் நாள் முற்றுகை போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் பண்ற இந்த அராஜகத்தின் காரணமாக அதிகப்படியான ஆசிரியர்கள், இன்னும் 20,000க்கும் அதிகப்படியான ஆசிரியர்கள் நாளைக்கு மாநில பொருளாளர்களின் தலைமையில நாளைக்கு இங்க முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு மறுநாள் மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் மிக வலுவான போராட்டத்தை இங்கு நடத்த இருக்கிறோம். இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு தெருவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது நாங்க விரும்பி வரல. அரசாங்கம் எங்களை இன்றைக்கு தெருவுக்கு தள்ளி இருக்கிறது. பல்வேறு குளறுபடிகள் இன்றைக்கு ஆசிரியர்கள் மன உளைச்சலில் பிஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போற நிலைமைக்கு இந்த அரசு இன்றைக்கு தள்ளி இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னா ஒரு வாக்குறுதியை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல அப்படிங்கிற
கோபமும் கொந்தளிப்பும் ஆசிரியர்கள் மத்தியில இருக்கு. இருந்தா கூட 2024 தேர்தல்ல பாசிச அரசு வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்தினால இந்த அரசுக்கு நாங்கள் அனைவரும் வாக்களித்தோம். அப்ப ஆசிரியர்களின் நலன் காக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும். ஒரு 1 லட்சம் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பை பறித்த வரலாறுக்கு இந்த அரசு சொந்தக்காரர்கள் ஆகிவிடக் கூடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் டிடோஜெக் சார்பாக எச்சரிக்கிறோம். அராஜக நடவடிக்கை தொடர்பான நடவடிக்கை